வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 1ல இப்ப இந்த அசஸ்மென்ட் இயர் அதாவது 25, 26 அசஸ்மென்ட் இயர்க்கு யூனிட் 2 ஓட ப்ரொவிஷன்ஸ் தான் ஒன் ஷாட் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த யூனிட் 2ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும், இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸும் தான் இந்த யூனிட் 2ல இருக்கு. ஓகே. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 15 மார்க்குக்கு கொஸ்டின் வரும். இப்ப அதனால ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா இது இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்க்கு இந்த கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம். இது தெரிஞ்சாதான் நம்ம அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் ப்ராப்ளம் போட முடியும். ஓகேவா? இப்ப இந்தியன் இன்கம், டீம் டு பி இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் 3ஆ கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இந்தியன் இன்கம்ன்றது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் ஏர்ன்ட், இன்கம் ரிசீவ்ட், இன்கம் அக்ரூட், இன்கம் ரேஸ்ட். இது எல்லாம் இந்தியால இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்தியன் இன்கம். ஓகே. ஏர்ன்டா இருக்கட்டும், ரிசீவ்டா இருக்கட்டும், அக்ரூடா இருக்கட்டும், ரெய்ஸ்டா இருக்கட்டும். இதுல எது ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட ஏர்ன்ட் இன் இந்தியா அப்படின்னாலும் அது வந்து இந்தியன் இன்கம். ரிசீவ்ட் இன் இந்தியா, அக்ரூட் இன் இந்தியா, ரெய்ஸ்ட் இன் இந்தியா, இது மாதிரி எது ஒண்ணு இந்தியால இருந்தாலும் அது இந்தியன் இன்கம்னு அர்த்தம். அண்ட் டீம் டு பி இந்தியன் இன்கம் அப்படின்றது என்னன்னா, ரெய்ஸ்ட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, பெய்டு பை இந்தியன் கவர்மெண்ட். ஓகே. ரெய்ஸ் பண்ணது, ரிசீவ் பண்ணது எல்லாமே அவுட் சைட் இந்தியா. ஆனா அத பே பண்ணது யாருன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணுச்சு. அப்படின்னா அது பேரு டீம் டு பி இந்தியன் இன்கம். அண்ட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னாலும் டீம் டு பி இந்தியன் இன்கம் தான். ஓகே. ஃபாரின் இன்கம்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெய்ஸ்டு, ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா. ஓகே. ரெய்ஸ்டா இருக்கட்டும், ரிசீவ்டா இருக்கட்டும். இது வந்து அவுட் சைட் இந்தியாவா இருந்துச்சு. ரெய்ஸ் பண்ணதும், ரிசீவ் பண்ணது அவுட் சைட் இந்தியால இருந்தது. அப்படின்னும் போது இது ஃபாரின் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகே. இப்ப ஒவ்வொரு இன்கம், இந்தியன் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 3 பேருக்குமே வந்து டாக்ஸபிள் தான். அண்ட் டீம் டு பி இந்தியன் இன்கமா இருந்துச்சுன்னா, ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு டாக்ஸபிள். ஃபாரின் இன்கமா இருந்துச்சு அப்படின்னா வெறும் ரெசிடென்ட்க்கு மட்டும்தான். பாருங்க. இதுதான் இந்த சார்ட்ல கொடுத்திருக்கு. இந்தியன் இன்கம்னா யார் யாருக்கெல்லாம் டாக்ஸபிள் அப்படின்னு பாருங்க. ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். எல்லாருக்குமே 3 பேருக்குமே இது டாக்ஸபிள் தான் இந்தியன் இன்கம். டீம் டு பி இந்தியன் இன்கம் வந்ததுன்னா ரெசிடென்ட்டுக்கும், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும். நான் ரெசிடென்ட்டுக்கு நாட் டாக்ஸபிள். ஃபாரின் இன்கம் இருந்ததுன்னா வெறும் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான். இவங்க 2 பேருக்கும் டாக்ஸபிளே கிடையாது. ஓகே. இப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஈஸியா இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா உங்களால சால்வ் பண்ணிட முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரெசிடென்ட், நாட் ரெசிடென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் யாருன்றத நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிஷன்ஸ் என்னன்றது தெரியணும். அதை இப்ப பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? பேசிக் கண்டிஷன் 2, அடிஷனல் கண்டிஷன் 2 இருக்கு. பேசிக் கண்டிஷன் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 182 டேஸ் ஆர் மோர். ஓகேவா? 182 நாள் இல்ல அதுக்கு மேற்பட்ட நாள் இந்தியால இருந்திருந்தாங்க ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல. ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது எது? அசஸ்மெண்ட்டுக்கு முந்தின இயர் தான் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். பாருங்க. நம்ம 25, 26 சொன்னோமா? அப்ப 24, 25 தான் வந்து ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். புரிஞ்சுதா? இந்த பீரியட்ல 182 டேஸ்க்கு மேல இந்தியால இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. செகண்ட் பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 டேஸ் ஆர் மோர். 60 டேஸ் இருந்தா போதும், இல்ல அதுக்கு மேற்பட்ட நாளும் இருக்கலாம். அண்ட் 2 கண்டிஷன் இருக்கு செகண்ட் பேசிக் கண்டிஷன்லயே. 365 டேஸ் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் ப்ரெசிடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும். ஓகே. ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் ஆர் மோரும் அப்புறம் அதாவது இது மட்டும் அது மட்டும் கிடையாது. ரெண்டுமே இருக்கணும். 4 வருஷம் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்க்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்துல 365 டேஸ் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது 1/4/2024ல இருந்து 31/3/25 வரைக்கும் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் 4 இயர்ஸ் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1/4/20ல இருந்து 31/3/24 அதாவது இதுக்கு முன்னாடி, இதுக்கு முந்தின நாள். ஓகே. அதுக்கு முன்னாடி 4 வருஷம். அதுதான் வந்து preceding 4 years. ஓகே. ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷத்துல 365 டேஸ் இருக்கணும். இப்போ பேசிக் கண்டிஷன் 1 ஃபுல்ஃபில் பண்ணிட்டாவே இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண வேண்டியது இல்ல. ஆனா இது ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்க செகண்ட் பேசிக் கண்டிஷன் போலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 டேஸ் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இதுல இருந்தா அவங்க வந்து பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணதா அர்த்தம். ஏன்னா அது ஃபுல்ஃபில் பண்ண உடனே அவர் ரெசிடென்ட் ஆயிடுறாங்க.
அப்ப இந்த கண்டிஷனுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இது பண்ணாத பட்சத்துல தான் நம்ம இந்த கண்டிஷனுக்கு போகணும். அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, must be resident of India for 2 years out of 10 previous year preceding the relevant previous year. ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசிடென்ட்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவங்க ரெசிடென்ட். ஓகே, அவங்க ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்றது தான் நம்ம வந்து அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ணணும். அப்ப மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் 2 years. ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, 2 வருஷத்துக்கு போதும். 10 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 வருஷம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு கொடுத்திருக்கேன். 1/4/2014 இருந்து 31/3/2024 வரைக்கும் தான் 10 ப்ரீவியஸ் இயர் கணக்கு வருது. ஓகேவா? இந்த பீரியட்ல 2 வருஷம் ரெசிடென்டா இருந்தா போதும். அண்ட் இன்னொரு அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, must have stayed in India for 730 days or more during 7 previous year preceding the relevant previous year. Relevant previous yearக்கு முன்னாடி 7 வருஷத்துல 730 நாள் இருக்கணும். இது 10 வருஷத்துல பார்க்கணும், இது 7 வருஷத்துக்கு பார்க்கணும். இந்த 7 வருஷ பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2017ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? எஸ். இப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கு. பேசிக் கண்டிஷன் 2, அடிஷனல் கண்டிஷன் 2. இவங்க வந்து யார் யாரு எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றத பார்க்கலாம். எஸ், பாருங்க. ரெசிடென்ட் அப்படின்னா ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணா போதும். 1ஓ இல்ல 2ஓ ஏதா ஒண்ணுத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ரெசிடென்ட் ஆயிடுறாரு. ரெசிடென்ட் ஆயிட்டாலோ அவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டா நம்ம செக் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் ஆர்டினரி ரெசிடென்ட்னா ஒரு பேசிக் கண்டிஷன் 2 அடிஷனல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணும். 2 அடிஷனல் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? 2 years ரெசிடென்டா இருக்கணும், 10 previous year preceding the relevant previous year. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 730 days இருக்கணும். எப்ப அப்படின்னா preceding the relevant previous year 7 yearsல. ஓகே, இதுதான் அடிஷனல் கண்டிஷன். அந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படின்னா அவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா ஒரு பேசிக் கண்டிஷன், ஒரு அடிஷனல் கண்டிஷன் இல்ல 0 அடிஷனல் கண்டிஷன். அதாவது அடிஷனல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 2த்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்பதான் ஆர்டினரி ஆவாங்க. அப்படி ஒண்ணு பண்ணலன்னா கூட அவங்க நாட் ஆர்டினரியா ஆயிடுறாங்க. அப்ப 1 ஆர் 0 அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படின்னா அவர் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட்ன்றது யாருன்னா பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணாதவங்க தான் நான் ரெசிடென்ட். 0 பேசிக் கண்டிஷன். ஓகே, யார் ஒருத்தர் 0 பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணல, அதாவது 182 டேஸும் இல்ல அண்ட் 60 டேஸும் இல்ல, 365 டேஸ் ஒரு வருஷம் 4 வருஷத்துலயும் இல்ல அப்படின்னா அவர் வந்து நான் ரெசிடென்ட் ஆயிடுறாரு. ஓகே, இப்ப இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போடலாம். ஆனா இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இதை வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படியே நம்ம வந்து வச்சு இந்த 3 கேட்டகரிக்கு என்ன அமௌண்ட் டாக்ஸபிள் அப்படின்றத கண்டுபிடிப்போம் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல. இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் தனியா தான் கேட்பாங்க, அது தனியா தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு இந்த யூனிட் 2ல வெறும் சிம்பிளா 2 தான் கேட்பாங்க. அதுல உங்களுக்கு 15 மார்க் வந்துடும். சோ கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிளேலிஸ்ட் வேணா தரேன் நானு டிஸ்கிரிப்ஷன்ல, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற யூனிட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.